ஆயிஷா டீச்சர், லேட்டாக வர பசங்கள் எல்லாத்தையுமே பிரின்சிபல் கேட்டு வெளியவே நிற்க சொல்லியிருக்காங்க. இன்னிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நேற்றே ப்ரேயரில் சொன்னாங்கல்ல. ஆமாம் நந்தினி மிஸ் சொல்லிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி இருந்து எல்லா பசங்களையும் லேட்டாக வரவங்க எல்லாத்தையுமே கேட்டு வெளியே நிற்க வச்சிடணும். ஆமாம் டீச்சர், அப்புறம் பனிஷ்மெண்ட் வேறு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். சரி பாருங்கள். மீனா, அந்த சயின்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா மீனா? அதில் லாஸ்ட் இருக்க அந்த 4th மட்டும் எனக்கு தெரியவே இல்லை மீனா. அது மட்டும் எனக்கு காட்டுறியா? சரி ஃபாத்திமா, கிளாஸ்க்குள்ள போய் உனக்கு காட்டுறேன் சரியா? அது மட்டும் நீ ஃபாஸ்ட்டாக முடிச்சுக்கோ. அப்புறம் லேட் கம்மர்ஸ் எல்லாத்தையுமே வெளியே நிற்பாங்க, நிற்க வைப்பாங்க இன்னைக்கு. நம்ம நல்ல வேலை ஃபாஸ்ட்டாக வந்துட்டோம். இங்கே பாரு, ஆயிஷா மிஸ் நிற்கிறாங்க. ஆயிஷா மிஸ் குட் மார்னிங் மிஸ். இந்த பக்கம் நந்தினி மிஸ் வேறு நிற்கிறாங்க. நந்தினி மிஸ் குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் பசங்களா, உள்ளே போங்க. அடடா, யார் அது? கேட் முன்னாடி கார் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நிறுத்துகிறாங்க. சரி, நான் என்னன்னு போய் பார்க்குறேன். ஸ்கூல் முன்னாடி இப்படியா ஃபாஸ்ட்டாக வந்து நிறுத்துவாங்க? சின்ன பசங்கள்லாம் வேற இருக்காங்க. அது யாருன்னு பார்ப்போம் போய். யார் அது? கார்லேருந்து இன்னும் இறங்கவே மாட்டுறாங்களே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. மிஸ், நான் தான் மிஸ் அபியோட பேரண்ட் வந்திருக்கேன். ஸ்கூலெல்லாம் விசிட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அப்புறம் உங்கள் ஸ்கூல் எல்லாமே நீட்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. அதனால ஒன்றும் இல்லை. நீங்கள் ஃபாஸ்ட்டாக காரில் ட்ரைவ் பண்ணி வந்ததுனால தான் நான் சொன்னேன். ஓ அப்படியா, அதை தான் சொல்கிறீங்களா? நான் ஆக்சுவலி எப்பயுமே அப்படி தான் ஓட்டுவேன். ஓ அப்படியா, சரி நீங்கள் ஸ்கூல் எல்லாமே சுற்றி பாருங்கள் போங்க. சரி ஓகே. அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஏசிலாம் இருக்கா? என் பொண்ணு அடிக்கடி வேர்க்குதுன்னு சொல்லிட்டு இருக்கா. மேடம், நீங்கள் அதுக்காக இந்த ஸ்கூலில் எல்லாத்துக்கும் ஈஸியாக மேடம் மாட்ட முடியும். ஃபேன் தான் இருக்குது, அதுவே ஓகேவாக தான் இருக்கும். சரி ஃப்யூச்சரில் மாட்டுங்க. சரி, நான் உள்ளே போய் கிளாஸ்லாம் விசிட் பண்ணுறேன். வெண்ணிலா, ஒரு கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேமா வா, உள்ளே போயிடலாம். பெல் அடிச்சிட்டாங்க. சரி, நான் போய் கேட் க்ளோஸ் பண்ணிட்டு வரேன் மிஸ். அது பாட்டுக்கு பிரின்சிபல் சார் பார்த்தாருன்னா திட்டிட்டு இருப்பார். சரி, கேட் க்ளோஸ் பண்ணியாச்சு. இனிமேல் வர எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் வெளியே தான் நிற்கணும். சரி மிஸ், நான் போய் பிரின்சிபல் சாரை கூப்பிட்டு வரேன். ப்ரேயருக்கு டைம் ஆச்சு. ஓகே ஆயிஷா மிஸ், கூப்பிட்டு வாங்க போங்க. சரிங்க மிஸ். குட் மார்னிங் பசங்களா. குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். எல்லாமே அசம்பிள் ஆயிட்டீங்களா? ப்ரேயருக்கு எல்லாமே அசம்பிள் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஷால் வி ஸ்டார்ட் தி ப்ரேயர்? ஃபஸ்ட்டு டிசிப்ளின் தான் முக்கியம். நம்ம ஸ்கூலுக்கு ஒரு சின்ன ஸ்பீச் கொடுத்துக்கிறேன் நான். அடுத்து நான் ஃப்ளாகை ஏற்றி வச்சிடுறேன். ஃபஸ்ட்டு டிசிப்ளின் முக்கியம். இன்னையிலேருந்து லேட் கமர்ஸ்லாம் பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதையும் மீறி இன்னைக்கு நிறைய பேர் வரலன்னு நினைக்கிறேன். லேட் கமர்ஸ் வருவாங்க, வரட்டும் பார்த்துக்கலாம். இனிமேல் ஸ்கூல் 9 o'clock ஸ்டார்ட் ஆகுனா 9 o'clockலாம் நீங்கள் உள்ளே இருக்கணும். இல்லைன்னா கேட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. என்ன மிஸ், நீங்கள் 2 பேர் பார்த்துக்கோங்க மிஸ், மானிட்டர் பண்ணிக்கோங்க பசங்களா. சரி, நான் இப்போ ஃப்ளாக் ஏற்றி வைக்கிறேன். ஃபிளாக் சல்யூட். தமிழ் தாய் வாழ்த்து. அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள். ஐயோ, என்னது ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. போச்சு போ, சாமி குண்டமா நம்மளை வஞ்சே கொல்ல போறா. திட்டிக்கிட்டே கிடப்பா இன்னைக்கு. என்னடா ரவி, உள்ள போக வேண்டியதானே, எதுக்கு வெளியே நிக்கிற? என்ன ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா? இதுக்கு தானே நான் முதல்ல சொன்னேன், நீ கேட்கவே மாட்டேன்ட்ட. இதுக்கு தான் நான் சொல்லிட்டே இருந்தேன், ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கடா, வேமாவான்னு. இப்போ கேட்குறியா? அப்போ இப்போ நான் பனிஷ்மெண்ட் நல்லா உன் கூட சேர்ந்து நானுமே பனிஷ்மெண்ட் வாங்க போகிறேன். ஒன்னால தான் எல்லாமே பாரு, எல்லாமே வந்துட்டாங்க. போச்சு போ, பிரின்சிபல் சார் நேற்றே சொன்னார், இன்னைக்கு இருக்கு நல்லா. ரவி, எல்லாமே ஒன்னால தாண்டா. அங்கே பாரு, எப்பயுமே லேட்டாக வர்றவ அந்த பிரியா கூட இன்னைக்கு வேமா வந்துட்டா. நம்ம தான் ரொம்ப லேட்டு. எல்லாமே கிளாஸ்ல எனக்கு கிண்டல் பண்ண போறாங்க. பனிஷ்மெண்ட் வேற இருக்குது. எல்லாமே ஒன்னால தான். சொல் பேச்சே நீ கேட்க மாட்டே ரவி. சரி பசங்களா, ப்ரேயர் ஓவர் ஆயிடுச்சு. சரி, எல்லாமே கிளாஸ்க்கு போங்க. டீச்சர்ஸ் வர அளவு அமைதியா இருங்க. யாருமே ஆட்டம் போட்டுட்டு இருக்காதீங்க.
எல்லாம் ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பாங்க இனிமேல் டீச்சர்ஸ் எல்லாமே. போங்க கிளாஸ்க்கு. ஏ வா மீனா, வேமா அந்த கொஸ்டின் மட்டும் வேமா எழுதிக்கிறேன் மீனா நானு. அப்புறம் டீச்சர்ஸ், நீங்கள் வந்து அந்த லேட்டாக வர லேட் கமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க. இன்னைக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் அடுத்து அவங்க லேட்டாக வர மாட்டாங்க. இப்போ இருந்து அந்த இதெல்லாம் கொண்டு வாங்க, அந்த மேனர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு வாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்பயே பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க டீச்சர்ஸ். ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன் சார். சரி, பார்த்துக்கோங்க. சரி, நான் போய் பார்க்குறேன் இன்னைக்கு யார் லேட்டாக வந்திருக்கா. ஓ, எப்பயும் போல் ரவி ஷாலினி தானா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேர் தான் லேட்டாக வர்றீங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு. இருங்க, 2 பேரும் எப்போ பார்த்தாலுமே லேட்டு, ஒரு டிசிப்ளின் இல்லை, எதுவுமே இல்லை. சரி வாங்க, உங்களுக்கான பனிஷ்மெண்ட்டு இந்த கிரவுண்டில் இருக்க எல்லா குப்பையுமே அள்ளி போட்டுட்டு கிளாஸ்க்குள்ளே போங்க. வாங்க, அதை பண்ணிவிட்டு கிளாஸ்க்குள்ளே போங்க. ஓகே மிஸ், அதவே பண்ணுறேன் மிஸ். சே, இந்த ரவியால் எப்பயுமே நமக்கு தான் தொல்லையாக இருக்குது. வேமா கிளம்புறான்னு சொன்னால் கிளம்பவே மாட்டான். அம்மாவும் அவனை கூப்பிடாம போகக்கூடாதுன்றாங்க. இப்போ பாரு, குப்பை அள்ளுறவங்க மாதிரி குப்பை அள்ள வேண்டியதாக இருக்குது. சே, இந்த நிலைமை எல்லாமே ரவியால் தான். ஏ ரவி, வாடா, அப்படியே வெளியவே நிற்ப. வந்து இந்த குப்பை எல்லாத்தையுமே நீயே அள்ளி போடு, நீ தானே லேட்டாக. ஏய், என்ன சாலினி, எப்போ பார்த்தாலும் என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க? நானும் பார்த்துட்டே இருக்கேன், சும்மா என்னையவே சொல்லிக்கிட்டு இருக்க. நீ லேட் பண்ணா உன்னை தானே சொல்ல முடியும். இரு, உனக்கு ஒரு அடி கொடுத்தா தான் நீ சரிப்பட்டு வருவ. ஏய், என்னவே அடிக்கிறியா? இருடி, உனக்கு இருக்கு. ஏய் பாடுறா, அப்புறம் நான் 2 அடி அடிச்சு போடுவேன். நீ 2 அடி அடிச்சா என் கையை நான் மாங்காய் பறிச்சுட்டு இருக்குமா? நான் 3 அடி அடிப்பேன். நீ 3 அடி அடிச்சா நான் என்ன 4 அடி அடிப்பேன். என்ன? ஐயோ அம்மா, கீழே தள்ளி விட்ட எருமை. ஏய், இருடி, எதுக்கு நீ அடிச்சுக்கிட்டே இருக்க? நான் இருக்கும் போதே எப்படி சண்டை போறீங்க? ரவி ஷாலினி எந்திரிங்க. கொஞ்சம் கூட 2 பேத்துக்குமே பயமே இல்லை. 2 பேரும் எந்திரிச்சு பிரின்சிபல் ரூமுக்கு போங்க. இப்போ எந்திரிக்கிறீங்களா இல்லையா?